ஸ்ரீ மார்க்கண்டேய புராணம் 28ஆம் பகுதி. மனு வம்சம். மனு புத்திரர்கள் சந்திர வம்சம். விவஸ்வான் எனும் சூரியனின் மூத்த புதல்வன் மனு அவனுக்கு பிறந்த 7 பிள்ளைகளுக்கும் 7 நாட்டை கொடுத்தான். தன் 8வது பிள்ளை எல்லோரையும் விட மிக்க பலசாலியான ஒரு பிள்ளை வேண்டி மித்ர வருணரை கொண்டு ஒரு யாகம் செய்ய அவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதன் காரணத்தை அவர் கேட்க மித்ர வருணர் ஞான திருஷ்டியினால் கண்டு ஏதோ தவறு நேர்ந்து விட்டதாக கூறி தன் தப மகிமையால் அப்பெண்ணை ஆணாக மாற்றிவிட்டார். பெண்ணாக இவள் ஆணாக மாறியதும் சுத்யும்னன் என்ற பெயரோடு அரசனானான். ஒரு நாள் பரிவாரங்களுடன் காட்டில் வேட்டையாடச் செல்ல அங்கு எல்லோரும் பெண்ணாக மாறிவிட்டனர். அதற்கு காரணம் அந்த வனத்தில் நுழைபவர்கள் பெண்ணாவார் என்ற சிவபெருமானின் சாபம். திரும்பவும் பெண்ணான இவன் சந்திரன் மகனான புதனை திருமணம் செய்து புரூரவஸ் என்ற மகனை பெற்றார். அவன் மூலம் சந்திர வம்சம் தோன்றிற்று. மனுஷக்கு இக்ஷ்வாகு, நாபாகன், அரிஷ்டன், நரிஷ்யந்தன், பிருஷதரன், திருஷ்டன் என்ற பெயர் கொண்ட 7 புத்திரர்கள். பிருஷ்தரன் ஒரு நாள் காட்டில் வேட்டையாடுகையில் புதர் மறைவில் இருந்த ஒரு மிருகத்தின் மீது அம்பெய்து அதை கொன்ற பின் அருகில் சென்று பார்க்க அது ஒரு பசு என தெரிந்தது. பசுவதை செய்ததற்காக திடுக்கிட்டிருக்கையில் பசுவை மேய்த்து கொண்டிருந்த ரிஷி புத்திரன் ஓடி வந்து அது மௌலி என்ற ரிஷிக்கு சொந்தமானது என்றான். ரிஷியின் புதல்வன் பாபரவ்யன் அங்கு வந்த மன்னனை கண்டு பலவாறு இகழ்ந்து பேசினான். அதனால் கோபம் கொண்ட மன்னன் இளி மகனை போல் தகாத மொழிகளை பேசலாமா என ரிஷியின் மகன் மேலும் கோபம் கொண்டு மன்னனை இழிந்தவனாவா என்று சபித்தான். அரசன் ரிஷிகுமாரனை சபிக்க முயல்கையில் அவன் அரசனை சாம்பலாக்கிட கோபத்துடன் கண்டான். அச்சமயம் முனிவர் அங்கு வந்து மகனை தடுத்து மன்னன் அறியாமல் செய்த பிழையை மன்னிப்பதே கடன் என்று கூறி அரசனிடமும் மகனை மன்னிக்கும்படி கூறி மகனை அழைத்து சென்றார். பிருஷத்ரனும் அவன் சந்ததியினரும் கிருஷான் எனும் பெயரால் சிறந்த போர் வீரர்களாய் விளங்கினர். 28ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.